உலகளாவிய மாநாடு 16 மாநாடை நாம் அறிந்திருக்கிறோம். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல் இலக்கணத்திலே முதன்முறையாக உலக முதலீட்டாளர் மாநாடை நடத்தி உலகெங்கும் இருக்கிற முதலீடுகளை எல்லாம் தமிழகத்திலே கொண்டு வந்தார்கள். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆகாசத்தில் கோட்டை கட்டுகிற கதையாக, புரளித்தை காட்டுகிற கதையாக ஒரு அதிசயமாக மாவட்டந்தோறும் முதலீட்டாளர்கள் மாநாடு என்று அறிவிப்பை செய்திருக்கிறார். புரிந்துணர்வு ஒப்பந்தங்களிலே கிண்ண சாதனை, அதை கைவிட்டதிலே கிண்ண சாதனை. அதனால்தான் அண்டை மாநிலங்களான ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு இங்கே வர வேண்டிய தொழிற்சாலைகள் எல்லாம் அங்கே தொழில் முதலீடுகள் செல்லுகிறது என்கிற பத்திரிகை செய்தி கூட மாண்புமிகு முதல்வர் அறியாதவராக, அதை அறிந்தவர் தான். ஆனாலும் மக்களை ஏமாற்றுவதிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பல முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள். அதற்கு மதுரை மக்கள் ஒன்றும் விதிவிலக்கு அல்ல. ஆகவே தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு திருநெல்வேலி அல்வா கொடுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மதுரைக்கு மல்லிகைக்கும் பெயர் போன, மல்லிகைக்கு பெயர் பெற்ற, மல்லிகை உற்பத்தி செய்கிற மதுரையிலே மல்லிகை நாளே காதிலே கூசித்து இருக்கிறார்கள் மதுரை மக்கள்.